உன்னை நம்புவதெல்லாம் வீணா. போடு தரணானே தன்னானே தரணானே தன்னானே தரணானே. வணக்கம் வணக்கம். நாட்டு மாடுலடா எச்சப்படா. ரொம்ப அருமையா இருக்குனே. கூப்பிட்டதான் கேட்கணும். இது யதார்த்தம். மெதுவா தந்தி அடிச்சானி ஓ மச்சானி, எதையோ சொல்ல தொடுச்சானி கை வச்சானி, இல்லாடியே கொஞ்சம் நில்லு தாங்காது அம்மா கண்ண சாமி, நான் தேடும் சொக்க எங்க காய். மெதுவா தந்தி அடிச்சானே ஏ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே. இதெல்லாம் போய் உன் புருஷன்ட்ட குத்தணும். அதெல்லாம் போய் ஞாபகப்படுத்தலாமா? எல்லா புருஷன்ட்டையும் குத்துனீங்கன்னா அவ்வளவுதான், உன்னைய முள் வாங்கி மாதிரி பிடிங்கிடுவாங்க. வா நாடக உலகத்துல பொழைக்க கத்துக்க பயம் உள்ள எல்லாரும் வர்றாங்கன்னு எல்லாத்தையும் உளுந்த வடையை தூக்கிட்டு போயிடாத. அவன் பூராமே அப்பத்தை கொண்டு வருவேன். இவ்வளவு வரிய ஆம்பளை உக்காந்துருக்கும் போது ஒரு பொம்பளை தன்னுடைய மானத்தை கூட பெரிதுபடுத்தாமல் உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அந்த கலையில ஆடி சம்பாரிச்சு உன் பிள்ளை ஊட்டியை காப்பாத்துறவாரு. நீதாம்மா பெரிய ஆள். வாழ்த்து. நல்லா சந்தோஷம். நான் இந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது பேசிவேன் மனசுக்குள்ள வச்சுக்கிறாத்த. நீ பாட்டுக்கு வெட்டுடைய காலி கோயில போய் காசு வெட்டி போட்டாரு. ஏன்னா இவங்க பூராமே 50 பேரும் மனக்கவலையில தான் இருக்காங்க. அந்த மன கஷ்டத்தை போக்கத்தான் இந்த மாதிரி நாடக நிகழ்வுக்கு எல்லாம் இவங்க வர்றது. கண்டிப்பா உண்மைதானே ப்ரோ? வா வா. அப்புறம் என்ன நக்கிறதுக்கா நாடகத்துக்கு வர்றேன்? சும்மா வா. பெயிண்ட் அடிக்க தெரியாதையும் பழகும் போது செவத்தை தடவி விட்டு 2 பரிசை உடச்சு போடுவேன். அந்த மாதிரி தான் நான். இந்த வந்துட்டார் அவர் பிரசிடண்ட் ஐயா வந்துட்டார். நீ பேசாம இந்த ஊர்ல ஒரு 100 அட்டையை போட்டு பொழைச்சுக்க தாய். பொழைச்சுக்க கிளர்க்க கைக்கில போட்டுக்க. அப்பத்தான் அளக்க மாட்டார். என்னாச்சு? கூட்டிட்டு போ. டீ சாப்பிட கூட்டு போ. பாலமேடு கே சோனமுத்து டிரைவர், அர்ஜுனன் டிரைவர், வளையபட்டி ஸ்ரீ மஞ்சமலையான் ஜாமி, எம் ஜரவணன், எம் மாஜானோ ஆட்டோ டிரைவர் சார்பாக ரூபாய் 201. 3 பேர் எழுதிட்டு 201 ரூபா. கேப்டன் நினைவாக பொம்மி நாய்க்கன்பட்டி என் அன்பு உறவுகள் சார்பாக 501. நன்றி நன்றி நன்றி. இங்கே டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் பின்னாடி இருக்கா கீழே சின்னனம்பட்டி முன்னாள் ராணுவ அதிகாரி எம்கேஆருக்காக ரூபாய் 201. எப்போ அந்த 200 ரூபா குறையதப்போ? ஐயா நான் வேட லங்கோடில் போட்டேன். பதட்டப்படாத, ரைடு வரல, பேசாம காவல்துறை நமக்கு தெரிஞ்சவர். எங்க அப்பா எஸ்ஐயா இருக்காரு. பதட்டப்படாம. அண்ணன் பேரு கௌதம். இந்த ஊரா? மாணிக்கம்பட்டி. எங்க அண்ணன் கௌதம் அவர் சார்பாக 501 பொன்னாடையும். இது நீ எடுத்ததுண்டா வேற யாரும் உனக்கு போட்டதுண்டா? சரி சரி. மருதமணிக்கு இருக்கா? அவனுக்கு அரிசி போதும். அவன் இம்புட்டுக்கான குண்டிக்கானே அவனுக்கு இருக்கு. சரி சரி சரி. ஏன் பயப்படுற? ஏன்டா இது கணேஷ் போல ஓட்டுவாப்லையோ? போல பதட்டம் ஆகாதே. அம்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அன்பு உறவுக்கு நன்றி. நன்றி சொல்லுங்க மேடம். நன்றி நன்றி. இங்க வா. என்ன இந்த உலகத்திலேயே பொம்பளைகளை பாதுகாக்கிற ஒரே கருவினா ஆம்பளை ஆளுகதான். ஆம்பளை ஆளு உனக்கு புத்தி இல்லைன்னா தினமும் ஆம்பளை ஆளு கோமியத்தை குடி. உனக்கு புத்தி இல்லைன்னா பொம்பளை ஆளு கோமியத்தை நீ குடி. அதுலயும் தினமும் சரக்க மாத்தி மாத்தி எடுக்கிற ஆளு மூத்தத்தை குடிக்காத. அப்படியே வெட்டிடும். விடக்குன்னு வெட்டி உதஞ்சு. இது வேற இருக்கா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அப்போ ஓம் புரிஞ்சு எங்க பொருட்டா போட போயிடுவானா? குடும்பத்திலே ஞாபகப்படுத்திட்டு வாடா. இந்த நாடகத்துல பிடிச்சிருக்கா? படம் பாப்பியா? நியூக்கிற படம்லாம் இல்லைன்னா மணியண்டா
ஒரு 2 படத்தை ஏற்றி விடுறாய். அதை பார்த்தேன்னா 5 வருஷத்துல கோலம் போடுறது எப்படின்னு காத்துக்கலாம். அதெல்லாம் வேணாம் எனக்கு. 5 பேர் ஒரே வாசல கோலம் போடுறாங்க. அவங்க உள்ள வாசல்ல கோலம் போட நேரம் இல்லாம கிடக்கு. கோலம் போடுறேன், ஒருத்தன் அங்கிட்டு பார்த்தா மாவு செலிக்கிறான்டா. அவங்க பயங்கரமா பண்றாங்கடா. இங்கிட்டு வா, இந்த வாரு உங்களுக்கெல்லாம் புரியுதா என்னன்னு? வேணாம், புரியவே வேணாம். இங்கிட்டு வாடா தங்கா. ஏன்னா உலகத்துல பெண்கள் நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல. ஆமா, பெண்கள் இருக்கிற வரைக்கும் ஆண்களுக்கு மோசம். ஆமா, நாங்க இருக்கிற வரைக்கும் பெண்கள் இல்ல விட்டு ஆண்களுக்கு அங்க வீச்சு என்ன? அப்ப இந்த முண்டை என்ன பண்றது? நான் இவ்வளவு நேரம் கிளிப்பிளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்தேனே, பொம்பளை இருந்தா ஆம்பளைக்கு மோச்சம், பொம்பளை இல்லைன்னா வீச்சமா. ஆமா, பெண்கள் இருந்தாதான் நல்லா பாப்பாங்க, கவனிப்பாங்க. ஆமா, பெண்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமாத்தா ஒண்ணும் பண்ண முடியாது. புருஷனை 10 ஆம்பளைய அடிக்க வரும்போது ஒத்த பொம்பளை தானே வரைஞ்சு கட்டிட்டு கும்பு போடுறேன், அப்படியே அடிச்சு விரட்டி விடுற. நீ இல்லாட்ட எங்களுக்கு என்ன? ஆம்பளை எப்பா நல்லா கேட்டுக்கப்பா, பொம்பளை இல்லாம நம்ம இல்லையா? ஆமா, பெத்த தாய் இல்லாம நாங்க இல்லை. அத சொல்லுங்க. உங்க தாய்தப்ப வளர்த்து ஆளு கொஞ்சம் முத்த விட்டதுனால எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்பாரிக்கிறார். சரிதானே? கைதட்டலாம், சும்மா இல்ல. ஆம்பளைக்கு ஆம்பளை இன்னைக்கு பொம்பளையோட ஆம்பளை சமையலை சாப்பிட்டு பாரு. எத்தனை சமய கலைஞர் இருக்காங்க. நீ வீச்ச மயிரெல்லாம் சொல்லாத, கண்டாளி மலை குறும்பிட்டு அரைச்சு விடுங்க. அப்புறம் சூப்பர்ண்ணே. ஏன் ஆம்பளைக்கு ஒண்ணுன்னா குரல் கொடுக்கறது எம்கேஆர் நாடக உலகத்துல நான் இருக்கேன், விடவே மாட்டேன். கண்டிப்பா ஒத்துக்கிறேங்க. இருமா, ஆம்பளை இல்லாட்ட வீச்ச முன்றிய என் ஆம்பளை போய் கையிலேயே தூக்கி பாரு. அத நான் சொல்ல வரல. ஏன் உணர்ச்சி வச்சப்படுற? கையிலேயே தூக்கி பாரு. யாரு சட்டியா? அது புது சட்டியா இருந்தா என்னை செருப்பு ஆட்டி பேசுறது பூரா அம்பிட்டு கவுச்சு தானே. மறுவீடு போகும்போது போட்ட சட்டிய திளம்பு பெரட்டி போட்டு அதுல 8000 சில்லற ஓட்டை இருக்கு. நீ பொம்பளை வாரத்துக்கு 4 உள்பாவடைய மாத்துற, 70 ஜாக்கெட்டை தச்சு பேஷன் சொல்லிட்டு மதுரைக்குள்ள இருக்க ஜவுளி கடையை பூரா அலைஞ்சு ஓச்சு விட்டுற. உங்களுக்கு உணர்ச்சியா சேலை எடுத்து கொடுத்து, துணிமணி எடுத்து கொடுத்து, உங்களுக்கு நல்ல அரிசி எடுத்து கொடுத்து, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கவுச்சி எடுத்து கொடுத்து, எதுவுமே இல்லாம செய்தி வீடிய 3 நாளைக்கு அணைச்சு அடிக்கிறேன் பாரு. இந்த தமிழை என்னையா நாங்க ஜோகம் கண்டா? ஒரு கப்பு வாங்கி 7 பேர் ஒரே கப்புல அலசி குடிப்போம். ஏன்? ஃபைனான்ஸ் டைட். பெருமையா சொல்லிக்கங்க. எல்லாம் உங்களை காப்பாத்ததேன். அது சரி. எத்தனை பேர் சரக்கு அடிக்கும் போது ஊறுகாய் இல்லாம கம்பு கூட்டம் மோந்து வாத்திருக்கேன். கம்பு கூட்டம் மோந்து வாக்கும் போது கம்பு கூட்டுக்கு மசுறு நாசில போய் அடைச்சி எத்தனை பேர் இருமி இருக்கேன். உனக்கு தெரியுமா மேடம்? நீங்க ஆம்பளை மிஞ்சி போனா தண்ணி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த தண்ணி அடிக்கும் போது பிளாஷ்பேக்கை நினைச்சு பாருங்க. வேலையை முடிக்கிறதுக்குள்ள வேலை மேஸ்திரிக்கிட்ட 14 தடவை கும்பிடணும். அன்னை கடையை அடைச்சு போடுவாங்கன்னே. நாங்கள் வேமா போனோம்னு போனால் கடையை அடைச்சி போடுறாங்க. கடையை அடைச்சா பக்கத்தில் பிளாக்கில் விற்கிற ஆள் 50 ரூபா சேர்த்து சொல்கிறேன். அந்த 50 ரூபாயும் கொடுத்துவிட்டு வாங்கிட்டு வந்தால் பெட்டி கடையை அடைச்சி போடுறாங்க. பெட்டி கடையை அடைச்சி விட்டா கப்பு தண்ணி வாங்க இடமில்லைன்னு சொல்லிட்டு பழைய தண்ணிக்கு நான் அறுத்து 2 அறுத்து அதில் ஊற்றி குடிக்க போகிற நேரம் கேனு ஓட்டை ஆயிடுது. எவ்வளோ கொடுமைன்னு. கேனு ஓட்டையானா ஒரு விரலாம் அடைச்சிக்கிட்டா கேனை தூக்கி குடிக்க முடியலை. சும்மா நாரா உறிஞ்சது மாதிரி உறிஞ்சு விட்டு வீட்டுக்கு வந்தவனே நீ சொல்ற எங்க இன்னைக்கு சுத்தமா கரண்ட் இல்லைன்ற மாவு இல்லைன்ற அடுப்புல தீ இல்லைன்ற என்னதான் பேச்சு வருமா தெரியாம தான் கேக்குறேன். இங்க இருக்க ஆம்பளைய முகத்தை பாரு. இவங்கதான் கலையை ரசிக்க வந்த என் தமிழ்நாட்டுடைய சிங்கங்கள். யாரு முகத்திலேயாவது உம்பிட்டு பவுடர் இருக்கா? அப்படியே பொம்பளை முகத்துல போய் டார்ச் ஆட்டி வேற லெவலில் லிப்டிக்கு பர்ஃபின்னு இதுக்கு நாடகத்துக்கு வருதுங்களா இல்லை கலெக்டர் வேலைக்கு வருதுங்களான்னு தெரியல. ஆனா இந்த பாமர தமிழனுடைய நிறமே கருப்பு தான். இன்னைக்கு சொல்றேன், அவரு நீங்க எல்லாருமே அந்த குறை சொல்றது நிறுத்துங்க. அவரை பார்த்தா ஆளு கலைய நடிகர் மாதிரி இருப்பாரு. கிடையாது, உனக்கு நீதான் அழகு. அப்படி சொல்ல உன் முகந்தே அழகு. அதை மட்டும் நினைச்சுக்க. உன் முகம் அழகு இல்லாட்டாலும் உன் உள்ள அழகு எவனுக்கு வராது. எங்க அண்ணனுக்கு என் மண்டை தான் அழகு. ஏப்பா நீ இந்த மண்டையோட தான் கல்யாணம் பண்ணியா? உன் பொண்டாட்டி முதல்ல வந்துட்டு அம்மி குழவி கிடக்குன்னு வெளியே போயிருக்க மாட்டா பாலை கொண்டுக்கிட்டு. கடலோடு கடலோரச கடலோடு கடல் புரச கடல தண்ணிய மீனுரச கடல தண்ணிய மீனுரச வளர்மதியோட நான் உரச
வளர்மதியோட நீங்க உரச வந்த ஜனத்துக்கு பொருட்களையே. ஆமாங்க பொருட்களையே எனக்கும் பொருட்களையே. ஏன் உனக்கு முட்டுதா ப்ரோ? ஏ லாலாங்கிறா உன்னை நம்புவதெல்லாம் வீணா. போடு தரணானே தன்னானே தரணானே தன்னானே தரணானே தன்னானே தரணானே தன்னானே இnya 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 தரணானே தன்னானே தரணானே தன்னானே தா ஏ தா ஏ தா ஏ தா ஏ தா தா. ஒன்னடுத்த ஒண்ணு இலவசம். வியாபாரம் பாக்குறீங்களா? வியாபாரம் இது வரைக்கும் 1.5 வருஷமா பார்க்காத வியாபாரம் இன்னைக்கு புதுசான வியாபாரம். ஒன்னடுத்த ஒண்ணு இலவசம். என்ன அது ப்ரோ? என்ன அது? இரு இறங்கி வச்சு காமிக்கிறேன். செருப்பு தூக்கிட்டு வந்துட்டான்டா. ஒன்னடுத்த ஒண்ணு இலவசம். டேய் அடே எதுக்குடா எல்லா பையன் செருப்பு அழிட்டு வந்த? புது செருப்புடா. எது? போடா. நீ போடா. அண்ணே செருப்புல சாணி ஒட்டி இருக்குனே. செருப்பு என்ன மாதிரி தூக்கிட்டு வந்த? யார் செருப்பு வச்சிருக்கு? மயிர் மனை கொண்டு போடா. போடா. நான் என்ன வியாபாரம் பார்ப்பேன்? சாமி பொறுமசாமி பொறுமசாமி சாமி பொறுமசாமி. அந்த பிள்ளை அடிச்சு விடுதாம்டா. போடுறா போடுறா. நான் வேற என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யாரா செருப்பு அள்ளிட்டு வர சொன்னது? அத்தி வீச்சம் தாங்க முடியலையே, நாசமா போக. அந்த செருப்பை பார்த்தா பிள்ளைய முந்திட்டு அதான் ஒரே வாடையா இருந்துச்சா? மருதமணி ஹலோ யானே யானே என்னண்ணே? நீ டெய்லி கண் கலங்குறேன். இன்னைக்கு உனக்காக அல்லே சூப்பர்ண்ணே. தெரியும்டா, உன்னோட திட்டமெல்லாம் தெரியும். சின்ன மிக்சி ஓட்டுற மிக்சி சின்ன கிரைண்டர் வர அன்னைக்கு நீயா போட்டு உளுந்த போட்டு ஆட்டம். பெரிய கிரைண்டர் ஆகிற அன்னைக்கு நீ என்னை உளுந்த போட்டு இவன் ஆட்டி மாவு எடுத்துட்டு போயிருவியா. பெரிய கிரைண்டரா கொடுத்து என்னை கோதுமையை போட்டு ஆட்ட சொல்லு. அந்த கோதுமை ஆட்ட ஆட்ட ஒட்டிக்கிறது. இவன் கல்லு சின்ன கல்லு டொடக்கு புடக்கு கிறுக்கு. ஆயிலு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. ஏங்க யார் இவரு? தம்பி இந்த கிரைண்டரை வச்சுக்கனே, எப்படியாவது நீ தான் உன் 12 இன்ச்சு பெல்ட்டை போட்டு லிப்புட்டப்பா லிப்புட்டப்பா. அதை லிப்புட்டப்பாண்டு நானும் இழுத்து ஓட்டிரும் தாத்தா. ஏன் இங்க மெயின் புகஞ்சு போச்சா? டீசல் ஒரு ஓட்டு ஒழுகுது தம்பி. நீ தானே சொல்லுவ எந்த பிள்ளையாவது கட்டி பிடிக்க வர்றியான்னு. இந்தா பூ அதான்டா. டா, என்ன என் பேபியை நீ வச்சுக்கோ. ஏய், அனுசரிச்சு தாராளம் உண்டு தெரியாது. அனுசரிச்சு போனேன்னா நத்தத்துல உளுந்த வடை வாங்கி தருவேன். ஏய் நீ லேசா பாவாடையை தூக்குனா முண்டை வெட்டிடுற அவனுக்கு. ஹலோ தம்பி ப்ரோ, இத்தனை நாளும் சொல்லுவேன் ஏதாவது செட்டப் பண்ணி விட உனக்கு 1000 ரூபா 1200 ரூபா சேர்த்துறேன். ஆமாம். இன்னைக்கு நீ செட்டப் பண்ணி விடவனா உனக்கு 2000 ரூபா நான் சேர்த்துறேன். ஏங்க இது பெரிய கிரைண்டர் என்னால வச்சு ஓட்ட முடியாது. தலைவா வேண்டாமா? ஏன் நானும் ஓட்டிரும். நீ பயப்படாத, நான் இருக்கேன். அனைத்து வளர்மதி. என்னடா அங்கிருந்து கேப்ல தருவி டிவில கனெக்ஷன் பண்ற? அப்படியாவது வாங்கி கொடுப்போம். அண்ணே ஏனாவா? அங்க வேணாம் இங்க ஆத்துக்க. ஏய், அங்க என்னையா இருக்கு? இதுதான் இதுதான் கமான் பேபி. தங்க வாங்க. சுச்சு சுச்சு என் ஜல்ல பிள்ளைங்க வாங்க. வா, ஒண்ணும் செய்ய மாட்டேன். இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, நீ அடிச்சு விடுவே. நீ மண்டையில அடிடா. நீ மண்டையில அடிச்சு.
அண்ணே என்னமோ சொல்ல வர்றது அண்ணே. எல்லாம் ஒண்ணு எடுத்தா போய் எல்லாம் ஒண்ணு எடுத்து கிரைண்டரை கொஞ்சம் திருசாக்கணும். நீ மண்டையில் அடிச்சா நான் தான் நீ பேசிக்கிட்டு இருந்த மாடுத்தானில் போய் டீ சாப்பிட்டு வா. நம்மளால ஒத்தையில ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னையா பூனை கவச்ச ஒதுக்கான ஒதுக்குற? என்னடா நடக்குது இங்க? சூப்பர். என்ன விடுங்கயா? என்னடா பெருச்சாலிக்கு குட்டி நாய் பயந்துட்டு ஓடுமா? தூக்க முடியாது. அப்படி என்னை விட்டுட்டு போலாம் அந்த மணியை எனக்கு கூப்பிட்டு பக்கத்துல விட்டுட்டு போ. எனக்கு துணைக்கா வேர்க்கட்டு. துணைக்கா? சாப்பிடு மருதமணி. எனக்கு வேணாம். இன்னைக்கு எனக்கு பசியே இல்ல. அண்ணே நீங்க எல்லாம் ஜாச்சி மற்ற நேரம் தொட விடாம என்னை மோத்தவங்கன்னு வைவேன். இது வஞ்சகமில்லாத புள்ளடா. உண்மையிலேயே மற்றவள் உடம்புக்கு சரியில்லை. அண்ணே தொட்டு பாடுற நல்ல வாகானே ஏ தந்தி மரம் தந்தி மரமா? ஏன் முட்டு தந்தி மரம் இன்னைக்கு வச்ச மரம் சாஞ்சிருச்சேன். நீ பாடும்போது 200 கிலோ செந்தட்டி அரைச்சதுல அப்பன மாதிரி நீ பாடும்போது 5 கிலோ மிளகாத்தூள் வலு 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 வலு. வாகானே என் தந்தி மரம் தந்தி மரம் ஏ வாகானே ஏ தந்தி மரு தந்தி மரு. தம்பி காலத்துக்கு ஆட மாட்டேடுது தம்பி. ஏன் வேணாங்கிற அப்புறம் காலத்துக்கு ஆட சொல்ற? இந்த ஒரு வட்டம் தூக்கு பாத்துக்கிறேன். ஏ கோமிய வாட வரமுட நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு போடு. ஏய் திருட்டு மண் ஆள்றேன். என்கிட்ட வரும்போது கிரசர் மண்ணை லேஜா ஆள்றேன். உன்ட்ட மணலை சுழற்றானடி. ஆமா. உன்னம் இங்கே உன்னை யாருங்கோ உடம்புல உள்ள குறைகள் எல்லாம் உன்னம் இல்லைங்கோ. ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. ஆகா ஆகா என்ன போய் அளவா இருக்குற? அப்படின்ற ஒண்ணு கண்டாலி நிஜம் முடியல அளவா. ஏய் ஏதோ இன்னும் அப்படின்ற ஒண்ணு முடியல. அது உடம்ப பிரேம் செய்வோமா இல்ல சிலை செய்வோமா? ஓங்கரேட்டர் புகஞ்சிருச்சா? ஏய் இவன் பெல்ட் ஓடல. இவன் பெல்ட் என் பெல்ட் நான் ஓடலன்னு ஒத்துக்கிட்டேன். இல்ல கேள்விப்பட்டேனே புகஞ்சிருச்சு. என் பெல்ட் ஓடி ஓடி உலண்டு போச்சு. என் குழவி சின்ன குழவியா? டைட்டான குழவி வந்து இழுத்து புடிச்சு சுத்தம். இந்த குழவி சின்ன குழவியா? பெல்ட் லூஸ் ஆயிட்டோம். என்ன அம்புட்டு லூசா போச்சா? ஓசு லென்த் கம்மி. ஓசு 2 கப்ளிங் மும். இப்ப மாங்குயிலே பொங்குயிலே ஆகா
அண்ணே நான் போயிட்டு வளகாப்புக்கு வாரேன். அவன் வேண்டான்னு சொல்ல மாட்டியே. என்னாச்சு, இது கூது அடிக்குது, கொஞ்சம் மேல குளிர்காது. இன்னைக்கு இந்த பிள்ளைய கடிச்சதுண்டா கூட நான் ஏற்று பார்க்க மாட்டேன். தெரியும்டா. வேணாமா உனக்கு? ஏன்னா ஆ கோவப்படுற பொம்பளை பிள்ளையா இருந்தா நான் பிடிச்சி இழுப்பேன். ஆ நீ வந்து வெகுலியான பிள்ளை, நல்ல பிள்ளை. ஆ. வாழ்த்து. ஏய் அவன் உன்னை சென்னை ஆக்கிடுவாடி. அங்க சென்னையாக்க என்ன இருக்கு? பிரச்சனையே வராது. நீ வேற நம்மள்ட்ட எந்த பிரச்சனையும் ஆகாது. சும்மா. பிரச்சனையே இல்ல நம்மள்ட்ட. ஏ பாம்பு செத்து போச்சு பாரு, அது அவனுக்கு தெரியாதா? அது உனக்கு தானே தெரியும், அவனுக்கும் தெரியும். வாடி உள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசாப்பூ. ஏ வாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசாப்பூ. தூக்கம் வந்து அங்க தூக்கலாம், ஏன்டா நான் இங்க வந்து முடியாத என்கிட்ட வந்து அடி மாதம் கத்தடிக்க பாடி கொஞ்சம் சத்தனக்கே மாங்குயிலே. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணாட கண்டபடி கட்டிப்பூடிடா. எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிப்பேன், அந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன். பத்தியா உன் கோரையை எப்படி கவுரியான் போறாரு. ஆமா. ஒன்னு ரெண்டு மூணு தாங்க, மூணு மூணு ஆறு தாங்க. 1 2 3 4 3 3 6 தங்கு. ஒண்ணு ஒண்ணு ஒன்றரை கிலோ ஐயா இங்க இல்லப்பா, 1 1 1 கிலோ ஆக மொத்தம். வேற எங்கேயும் பாத்துருக்க? ஆஹா இங்க இல்ல அது. எனக்கு படபடன்னு வருதுடா. என்னதுடா? தெரியாதா? நீங்களா எப்படிதே பொழைக்க போறேயோ? நான் கூட நேர்ல நிறுத்து பார்த்த மாதிரி எடுத்தேன். ஒண்ணு ஒண்ணு இங்க இல்லையா அது? வேமா? ஒண்ணு 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 ஒண்ணு. அவன் எதை சொல்றான் தெரியுமா? ஆ. அவன் சொல்றது ஆட்டு ஆரணிச்சு. Oh my God! நேரம் நல்ல நேரம். ஆக்கி வச்ச சோத்த அரப். இன்னைக்கு எனக்கு நீதான் டான்ஸ். அண்ணே இது வளர்மதி எங்க பெரியம்மா மக. அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாடா? அண்ணே பெருத்த அவமானம்னே. நம்மலாம் சொன்னீங்க 1 1 1 எந்த கிலோ. ஊர்லயாவது தங்கச்சி எந்த அளவு தடவை வாங்கிக்கலாம்டா? டேய் முறாட்டவளே வாடா. தங்கச்சி உன்னை சின்ன பிள்ளைல பார்த்தது. ஆமா. அம்மா இன்னைக்கு 2 இட்லி வாங்கி கொடுத்தேன், திண்டையா? ஐயோ அது தண்ணி குடிச்சா போக மாட்டேங்குது, நெஞ்சுக்குள்ளே இருக்குனா. இது நான் அண்ணா காசு- அன்னைக்கு நீ தோல் மேல தூக்கி போட்ட மூஞ்சில கூட உச்சா பெஞ்சிட்டேன்ல. நெஞ்சுக்குள்ளே இருக்கா? இரு பிணைஞ்சு விடுறேன் கொண்டு. அந்த கடல்ல கொள்ள ஓரத்துல காட பூரா ரெண்டு நிக்க. அந்த கடலுக்குள்ள ஓரத்திலே காட பூரா 2 நிக்கே. புடே
நல்ல முறை கிடையாது. நல்ல குடும்பம். எனக்கு இது சித்தி. ஐயோ ஏய் எப்பயா சித்தப்பா அண்ணே எங்க? எனக்கு அது சித்தப்பா எங்கப்பா? உனக்கு தேன் முறப்பேன். அண்ணே எனக்கு அது அக்கா வேணும்னே. அடே ஊரே பயந்தா நான் யாருக்குடா ஊதி ஓடுவேன்? அட எல்லாம் அப்படி சொன்னா நான் யார்கிட்ட போய் ஆடுவேன்? இங்க வா. என்ன ஏன்னா என்ன சித்தின்னு சொன்னா பின்னாடி நின்னுகிட்டு இருக்க? மைதா தின்னுட்டு வெளியே இருக்க முடியாம அண்ணத்திரையாம் பாரு அவன். ஊதி போட வேணாம். உன் மானத்தை நான் காப்பாத்துவேன். எப்படி? பெருட்டி அந்த ஒன்னாலும் பரவாயில்ல, கையிட்ட சுத்தி ஆட்டம் நின்னாலும் பரவாயில்ல, நாக்கிட்டே தள்ளி விட்டு மாவு ஆட்டி போடுறேன். தலைவா ஆமா, இந்தியா வேர்ல்டு கப்ல ஜெயிச்சிருச்சு, 2 பேரும் கைதடிக்கிறாங்க. இருக்கடா, அது எங்க அண்ணன் தான். இன்னைக்கு மெண்டல் மாத்திரை போடாம வந்துட்டேன். ரெண்டாம் மாத்த போட்டிருந்தா உன் சுண்டளவே வச்சிருப்பேன். அண்ணே, இது என் சொந்த பர்சனல் மேட்ரு தான். மேட்ரா ஏய் அந்த மேட்டர் இல்லப்பா. மேட்ரு போடலாமா? அண்ணே எப்பனே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? நீ ஃபர்ஸ்ட் நான் செகண்ட். ஏன்டா நான் என்ன பேட்டிங் பிடிக்க போறேன்? மருதமணி ப்ளீஸ் மருதமணி, நான் உன்னை இன்னைக்கு ஏதாவது டச் பண்ணனா பண்ண மாட்டேன் தெரியுமே. இந்த விஷயத்துல நீ இது பண்ணாத. இப்போ எனக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டேன். 2 உலகை ஒண்ணா போட்டு ஆட்டுவோமா? காளிப்பைய மைனை வச்சுக்கிட்டு நான் உயிரை வாங்க. நான் உன்னை இறுக்கி கட்டி பிடிக்கும் போது எப்படி இருக்கு? நெறிஞ்சு முள்ளா குத்துதான். இதெல்லாம் என்னடா ஒரு கேள்வி? இன்ட்ரெஸ்டா அப்படி கொஸ்டின்லாம் பண்ணணும்டா மருது. காலேஜ்ல இருந்து அனுப்பியிருக்காங்களா அந்த கொஸ்டின்லாம் கேட்க சொல்லி? என்னச்சே இதோட வரும்போது எனக்கு அப்படியே உன்னை கொலை பண்ணி போடுவான்னு தோணுது. நீ கட்டிப்படுத்தோன்னே எனக்கு பூரா ஒழுக ஆரம்பிச்சிருது. வேறுவே கடை வீதியில நீ நிக்கும் போதே நான் அங்கே சைட்ல இருந்தேன். ஆமா தெருப்படுத்த வந்தவன் கடை வீதிக்கு எதுக்குடா போனேன்? லவ் உனக்கு தெரியாதுடா, லவ் பண்றதெல்லாம். அப்படிங்களா? ஆமா லவ் பண்ண போன்ல பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். ஹலோ டார்லிங், நீ எச்சிய கீழே துப்போட மாட்டேன், கையில வாங்கி நக்கு வேண்டுவியா? 3 மாதம் நான் கட்டில விட்டு கீழே இறங்கி படுத்துக்குவேன். உன் வாழ்க்கையில என் உலக்கையை விடவே மாட்டேன். ஐயோ நாய் உழைக்குதே. அவங்க நம்ம காதல்ல வெடிகுண்டு கூட வைப்பேன். நீ எப்படியும் அந்த ஆத்தா உனக்கு உங்க ஆத்தாட்டே போன் பார்க்குறேன். பொண்ணு கேட்க இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு அண்ணன். துண்டு வேணாம் அப்பா, அவன் திருந்த மாட்டேன், நீ போ. துண்டு வேணும்டா அப்பா, வைவாடுறா தலையே நிப்பாட்டுறா. பப்பு நான் எடுத்து கொண்டிருக்கும் ஓன என்னென்ன அவன்ட்டு கேளு. என்னென்ன ஏன்ட்ட கேட்டா அவன் தவறியா வெட்டி பூச்சி மாதிரி. பப்புனாக நடத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி மகிழ்விக்கிறார். தமிழக வெற்றி கழகம் இளைய தளபதி விஜயசார் நற்பணி மன்றம் கட்சி சார்பாக பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார். 500 ரூபா நன்கொடை வழங்குகிறார்கள். பெரியகுளம் பெரியகுளம் என் அன்பு உறவுகள், ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அன்பால இருந்தேன், நன்றி. எங்களுக்கெல்லாம் மைசெட்டை பாராட்டி வெறும் 10 ரூபாயா இருக்கு. நம்ம ஆளுக்கு 20 ரூபாய் ஆச்சுக்கிறோம். அவர் சில்லற மாத்த தெரியாதே மாத்தி கொடுத்துருக்கா. சேக்கியப்பட்டி வீரப்பன் குடும்பத்தார் சார்பாக ஒளிபொலி ஸ்தாபனம் அன்பு அண்ணன் KRA ராஜா சரந்தாங்கி அவர்களுக்கு வாங்க மாட்டார், நம்ம வச்சுக்கிறோம்டா. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இந்த நாடத்தை நடத்தக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும்
என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பிகள் எம்.கே. ராதாகிருஷ்ணன் மற்றும் காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் இங்கே உள்ள வந்திருக்க ரசிகர்கள் அத்தனை பேர்த்துக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய அத்தனை ரசிகர் நல்ல உள்ளங்களுக்கும் இராணுவத்தில் இருக்கக்கூடிய ரசிகர் உள்ளங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் முன்னாடி ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ரொம்ப கவலையாக குடும்பத்தோடு விட்டுட்டு வந்து இருக்கிறோம்னே, ரொம்ப கவலையாக இருப்போம்னே. இப்போ உங்களையும் எம்.கே. அண்ணன் பார்த்த முன்னாடி குடும்பத்தையும் மறந்து தன்னை மறந்து நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்னே அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் என்றைக்குமே ஒரு வழிதுணையாக, அவங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக நாங்கள் எப்பவும் இருப்போம் என்று அதே நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பும் நன்றி என்ற வணக்கம். எனக்கு பொன்னாடை பொருத்திய கௌரவப்படுத்திய மாணிக்கம்பட்டி கௌதம் அவர்கள் சார்பாகவும் இங்கே பாலமேட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை ரசிகர் நல்ல உள்ளங்களுக்கும் அண்ணன் விஜய் அண்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். வணக்கம். பல மூரை துண்டை வாங்கிடுவாங்க ப்ரோ. திருப்பி வாங்கிடுவாங்களா? நீ வா. நான் என்ன ராணுவத்துல போய் இவ்வளவு சுடவா போறேன்? அப்ப சுட மாட்டேன், துப்பாக்கி இல்லையா அவங்கிட்ட? இல்லையா? இருடி பிரச்சனை முண்டை. அண்ணே தம்பி, உன்கிட்ட துப்பாக்கி இருந்தா என்கிட்ட குண்டு 2 இருக்கு, வாங்கிறியா? அவன் ஏதாவது சொல்லி நம்ம காதலை பிரிக்க பாக்குறேன், நீ எதுக்கு அசையாத. ஆமா, காதல ஓடுக்கு இதை பிரிக்க பாக்குறாங்க. ஏய் டவுசர் போடலையா? போடல போடல, நல்லன்னு இருக்குடா. அது உள்ள கழட்டி போட்டு வந்துருச்சு, மறந்தாங்கல்ல. நீ எப்படி தெரியும்? நான் பார்த்தேன், அங்கதான் காயுது கொடிக்கத்துல. பெருத்த அவமானம்னே. நான் எடுத்து போட்டு பார்த்தேன், லொலோன்னு வருச்சு. சட்டியே இப்படி பண்றானே, உன் முட்டி கிடச்சுன்னா கல் இறக்கிடுவேன். மயக்கம் என்ன எந்த நான் தாண்ட லவ் பண்றேன், நீ வேடிக்கை நீங்க பண்ணுங்க, நான் பாக்குறேன். உன் கை ஊரம் தொலைன்னு இருக்கு, நான் என்ன செய்வேன்? இது தடை விடுங்க, விரைச்சுக்கிறோம். லீக் அவுட்டா? லிக் அவுட். முத்தனாக்கு பயமே. அந்த ஓசல தடவாங்கல்ல. நான் உனக்கு வண்டியா இருப்பேன். என்ன வண்டியா இருப்பீங்க? ஸ்கூட்டியா இருப்பேன். ஸ்கூட்டியா இருந்தா நான் சீட்டா இருப்பேன். அதுலதான் உட்காந்து ஓட்டும். சர்பத்தா நான் இருப்பேன், உன் தாகத்தை தணிக்க. நான் எலுமிச்சம்பழமா இருப்பேன். உனக்கு ஜாக்கெட்டா இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். அதுல கொக்கியா நான் இருப்பேன். அதை நான் இத்து போக வச்சு ஒடிய வச்சிருவேன். பொடிஞ்ச உனக்கு தான் பெருத்த அவமானம். அது வாடுக்கா. சரி, முத்தாலம்மன் ஸ்டோர் மொத்த விலை கடை, ஷாப் அண்ட் மளிகை மற்றும் மாணவர் உலகம் பண பரிவர்த்தனை செய்யப்படும். நத்த மெயின் ரோடு, ஓம் சக்தி நகர், மானா சத்திரப்பட்டி, மதுரை 14. ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்டோர் சார்பாக எனக்கு அன்பளிப்பு வழங்கிய நல்ல இதயங்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த தலையட்டினா அரைஞ்சு வருவேன்டா. நான் எப்பயும் தலைய விடவே மாட்டேன், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே விடுறா இருந்தாலும் உங்களை நான் எப்படி செய்ய? ஏதாவது புண்ணிய மண்டையில அடிச்சுக்கிறேன். யாரு என்ன எங்கடா போய் கேட்கறாங்க? உனக்கு என்னமா தெரியுமா தெரியாதடா? ஒரு நோட் எடுத்துக்கூட நான் எழுதியா நோட்டு ஒரு படம் கொடுப்பா. முதல்ல இங்க இருந்து போறீங்களா? என்னால எனக்கு தூக்கமே வராது. நீ கேட்ட வார்த்தையே அப்படி வார்த்தை. முதல்ல இங்க இருந்து போறீங்களா? போய் கதவை பூட்டிருக்க. சொல்லாம காலையில 6 மணி ஆனா நான் சொல்லாம போக மாட்டேன். இருங்கப்பா, எங்களுக்கு பண்ண தெரியாதா? இடம் கொடுத்து பண்ணாதே நகைச்சுவை. இல்லாட்டா எப்படி சிரிப்பீங்க? நான் பண்ணாட்டா எப்படி சிரிப்பீங்க எல்லாரும்?
ஏன்டா நான் சொல்லிக்கிறேன் நீ கேட்டதுக்கு. இங்க இருந்து முத 2 பேரும் போறீங்களா? போறோமா? அப்புறம் நீ ஒருத்தன் அடிச்சுட்டு அந்த பிள்ளை அடிச்சு. ஒரு பிள்ளையோட போதும், நான் வெளிநாடு போயிட்டு வந்து 2வது பிள்ளைய பாத்துக்கிறோம். ஆமாங்க, வானமே தொண்டலே அதுக்குள்ள 3 மாடிக்கு போயிட்டாரு. ஏலே, என்னடா மயக்கத்துல என்னடா இது? ஐயோ என்னடா உனக்கு என்ன, நான் ஒரு பிள்ளை பார்த்துட்டு வெளிநாடு போவேன், எங்கேயும் போய் உனக்கு தேவையில்லை. என்னப்பா செஞ்சிருக்க? என்னடா செஞ்சிருக்க? என்ன செய்யல? இந்த வயக்காடே உழுவுல அதுக்குள்ள காசு ஒண்ணுமே செய்யல. அதுக்குள்ள ஒரு உள்ள வந்துட்டு ஒரு வெளிநாடு வராரு. வெளிநாடு இப்பே விட நீ போ, நான் பாத்துக்கிறேங்க எல்லாத்தையும். நீ எவ்வளவுலாம் கஷ்டப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீ குப்புற படுக்கும்போது உப்பலக்கா, அந்த பிள்ளை படுக்கும்போது நீ வெளியே போய் அவன் கற்பனை பண்ணி பார்க்குறான் பாரு வெட்டிக்காரன். பண்ண விடுறா. என்ன போய் கடையில பண்ணு இருந்தா வாங்கிட்டு வாங்கண்ணே. பண்ண விட சொல்றியா? அண்ணே முடியலண்ணே. நீ மாடியில நீ போனா நான் கீழே இருந்து பார்ப்பேன். ஆமா, அப்பதான் போனா தெரியும். ஐயோ 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 என்ன இது கற்பனை? ஐயோ ஏன்னா அதுதான் வீட்டுக்குள்ள இருக்கு. அப்புறம் என்ன மாடு அதுக்கு வேற வலிக்குது. என்னன்னு வாங்க. உவா உங்க அடிச்சதே வரும். என்ன பண்றது? வாந்தியே எடுத்தாலும் அவன் பார்க்கற முடியாது. பார்த்து போறானா? உனக்கு லேசா வயிற்று வலிச்சாலும் நான் விளக்கண்ணையா இருப்பேன். ஆமா, நான் தடை விடுறேன். இறக்கமே ஆடுற எப்படி சுட்டு வலி குறையும்? நான் எடுத்து அப்படியே மெதுவா தடை. உலகத்துல அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அப்பா அம்மா என்ன யாரை சொல்லுவாங்க தெரியுமா? அது சொல்லுவாங்க, அண்ணனை தான் சொல்லுவாங்க. நீ அன்னை மாதிரியான இருக்க. ஏண்டா நீ அண்ணனாடா? ஏப்பா அப்படி சந்தேகப்படுற? என் பிள்ளை பிறந்தாலும் நீ சேனை வைக்க கூடாதுடா. சேனை வச்சா ஓ மூஞ்சி மாதிரி. டேய், ஓ மூஞ்சியை நல்லா பாடுறா. கழுத்தரிப்பேன் கோழி குண்டி மாதிரியே இருக்குடா. கோழி ஏதோ கோழி பார்த்துருக்காங்க. கோழியை பார்த்து நல்லா ரெக்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கொண்டையில பூ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் விட்டுட்டு கருத்து இது அதை போய் அவன் பார்ப்பேன். அண்ணே, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போறோம். இப்ப நீ ஆசீர்வாதம் பண்ணனே. ஆசீர்வாதம் பண்ண போறியா? திருப்பி வச்சு லைன்ல சப்பல் கொடுக்க போறியாடா? என்னடா வேணா அப்புறம் எந்த அண்ணனா அது இப்படி அவுத்து போட்டு துண்டை கட்டுறான். இதை கட்டிட்டு டவுசர் கட்டிடுவா. டேய், அண்ணே ஆசீர்வாதம் பண்ணவா? அப்படி நில்லுண்ணே நில்லுண்ணே. என்னைய தகப்பனா நினைச்சிட்டியே சாமி. ஆண்டவா அஜனாரே, நான் பேசணும்ல. ஐயோ. ஐயோ பொறுமசாமி 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 இறங்கி வாடா இறங்கி வாடா ஆடி வாடா ஆடி வாடா கருப்பு. ஏப்பா சாமியாட்ட அடிச்சு அவனுக்கு ஐயனார் வரும்டா. மருதுடைய ஐயனார் ஊர்ல இருக்கு. இங்க ஒரு விட்டேன்னா முது வந்து போகப்பலாம். ஒரு அளவு தான் போட்டு கட்டு கட்டுன்னு மணிக்கட்டு வலிக்குதுடா. எவ்வளவு நேரம் தான் பிடிக்க முடியும்? என்ன சாமி வருது? மோத்தாவோட சாமி. பைய 90 நாளே எஸ் ஆயிட்டானே. சாமி இல்லையாப்பா? சொல்லாம கொடுக்க முடியாதா? ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டானே. சூடத்துக்கு அதுக்கு நேரம் அவனை கண்ணை காலி பண்ணியிருப்பேன். சரி சாமியை கும்பிடு. கும்பிடுவா. அண்ணன் ஆசீர்வாதம் வாங்குவா. அஜனாரே, என் தம்பி கொடுத்து காப்பாத்தணும். அழுகாம. இல்லப்பா, இருந்தாலும் எனக்கு ஆனந்த கண்ணீர்.
ஆசீர்வாதம் பண்ணிட்டியானே? ஏய், அண்ணே நல்லா செஞ்சாரா? பின்னாடி ஆசீர்வாதம் நல்லா செஞ்சாரா? செஞ்சேன். ஒரு சொல்லு வாசகே. அண்ணே நல்லாவே செஞ்சாரு. கத்தால வாட வருது, எதுவும் கசமசா பண்ணிட்டான் போல. உன்னை ஆசீர்வாதம் பண்ண சொன்னா நீ என்னடா ஹைஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி பிள்ளை ரெடி பண்றியாடா? இந்த மாதிரியெல்லாம் தம்பிக்கு இருக்கணும் அப்படின்னு நீ உன்னை உழவு கூட்டும் போது வெறுத்து ஓடுமா? உழுவும் போதே நல்லா பழகிட்டோம்னா அப்புறம் அது பாட்டுக்கு உழவுக்கு போகுமா? அதுதான் உழுது சொல்லி கொடுத்தேன். நேக்காவில் எப்படி கழுத்தை பூட்டுறதுன்னு ஏய், உழுகலாம் இல்லையா? புத்திமதி சொன்ன அப்படி. இப்படிதான் இருக்கணும். இவ எல்லாத்தையும் மறைச்சிருவா. அண்ணிய போய் பாத்தியா? சந்தேகப்பட்டியலன்னு. அரே அண்ணிய போய் சந்தேகப்பட்டியலன்னு. நீ மூடுப்பா மயிருமேனே. நீதான்டா முதல் செக்யூரிட்டி வேலை பார்த்த. தம்பி, கண்ணுலப்பால் தம்பி, எம்கேஆர் கண்ணுலப்பால் என்ன? நான் கூட பழைய கிரைண்டரா இருக்குன்னு தான் நினைச்சேன். நல்லா ஓடுது. என்னையா? சாரி ராங் நம்பர். கண்ணுலப்பால் ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்து தேனே தேனே அடி அஞ்சுதமே கூட்டம் எந்திரிச்சிருமே. கண்ணுல பால ஏன் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, கண்ணம்மா கூட்டம் பூரா கிளம்பிருன்னு சொல்லம்மா. முத்துக்குழி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வருஷ பார்த்தா ஒன்னு ஜுதி ஏறது. அடியாத்த மனஜுகம் பாடுது. சாத்து குடி சாறு எடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில பாரு இன்னும் முழுஜாகத்தா. பக்கவாறு அந்தி பொழுதாகத்தா. உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணுது பண்ணுது. ஓ விரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணுது சூடேறு மெதுவாகத்தா. சுகையிலேறும் பொதுவாகத்தா. ஏன் கண்ணுல பால ஏன் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, கண்ணம்மா ஏன் கண்ணம்மா, கண்ணம்மா எல்லாருமே வரிசையாக போகணுமா. கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லு செல நேரில் வந்து நடை போட்டது. நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலம் தாமத்தாமலை வாய்க்கு வந்த பச்சை கிளி தோளில் வந்து விளையாடணும். அத தூக்கி வச்சு கூத்தாடணும். மேலந்தான் கொட்டணும் கொட்டணும், தாலியும் கட்டணும் கட்டணும், முத்திர வைக்கணும் வைக்கணும், இன்னும் நீ ஒட்டணும். ராதா உனக்காகத்தான் இந்த வளரும் மதிய எனக்கு ஆகத்தான். கண்ணுல பால கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, கண்ணம்மா ஏ கண்ணம்மா, கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன ஓ மாமா. என்ன பண்ண முடிச்சிட்டாரா அண்ணி? என்னையா அது? உதுத்த முண்டை நான் அரைஞ்சே ஒரு அளவுதான். டேய்
அடே காட்டு ஒண்ணே, அடே மானே இங்க வாடா மானே. ஏம்மா அவனுக்கு உனக்கும் பிள்ளை வரைஞ்சுன்னா டாக்டர் செத்து போவானே. பெரியப்பா பெரியப்பா கரப்பம்பூச்சி கொடுக்க அண்ணே, அன்னைக்கு நான் போய் ஆர்லிஸ் வாங்கிட்டு வரேன். ஏடா பண்ணி நான் இங்க நோட்டீஸ் தானே எழுதி தானே கொடுத்தேன், நீ பிரிண்ட் அவுட்டே எடுத்துட்டியாடா? அதே சரி, இவனை வச்சு ஒன்று திங்க முடியாதுண்ணா, ஒன்னே திங்க போறேன் நான். தவிர மாமாவுக்கு ஆயிட்டேன், என்ன மாமான்னு போன் அடிக்கிறேன் பாரு என் செல்லுக்கு, நீ அல்லவோ சொல்லு. இதோ சொல்றேன். மஞ்சப்பொடி தேக்கையில மஞ்சப்பொடி தேக்கையில் ஏன் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள, மஞ்சப்பொடி தேக்கையில என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச மச்சான், தண்ணி தொட்டு காகமெல்லாம் என் கண்ணந்தோடும் காலம் வைப்போ, கண்ணாடிக்கு நல்ல பதில் சொல்லு புள்ளே. மஞ்சப்பொடி தேக்கையில் ஏன் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள. குற்றால சாரலுக்கு யோகமடி, குண்டு மல்லி பூவு கோரு நேரமடி, விட்டாக்க ஏறுதோறு பரமடி, நீ தொட்டு தொட்டு சேர்ந்த பின்பு தீருமடி. பொன்னோட கையாக நானும் மாறி, பொன்னோட பூவோட கூடி, கண்ணாடி பாராத காயம் தேடி, கண்ணே நான் தெம்மாங்கு பாடி, பொன்னா சேர வந்தா போதும் ஏறும் மோகம் தானா தீரும். மஞ்சப்பொடி தேக்கையில் ஏன் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள. பொட்டான பொட்டு ஒண்ணு பூத்ததென்ன, பூவுக்குள்ள தேடு வந்து சேர்த்ததென்ன, தேனாறு உன்புதடு வந்ததென்ன, தேனம் பார்த்து நானு இங்கே சொல்லும் பொன்னோட வேகம் கண்ணான கண்ணே பூவானது. மஞ்சப்பொடி தேக்கையில் ஏன் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள. போறது சரி, அவங்க வண்டியை பார்த்து ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்த வண்டியை பார்த்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாஞ்சிட்டு தெரியக்கூடாது. எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறியோ. இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது அன்பு நண்பர் கலை சக்கரவர்த்தி விருது பெற்ற லிங்கவாடி டி செல்லதுரை சிரிப்பு நடிகர். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் கலை சக்கரவர்த்தி விருது பெற்ற லிங்கவாடி கி செல்லத்துறை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகம் மட்டுமல்ல, மற்ற எந்த நாடகம் மறந்தாலும் லிங்கவாடி டி செல்லத்துறை சிரிப்பு நடிகரை நாடகங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு எங்கள் அப்பத்தா வயசுக்கு வந்த நாள்.